படுக்கையை நீரை சரிப்படுத்தும் தெய்வமே. பேதுரு தனது நற்செய்தறிப்பு பணியிலே செய்த புதுமைகள் அநேகம். அவைகளில் ஐநேயா முடக்குவாதத்தால் படுத்த படுக்கையாயிருந்தவர். பேதுரு அவரை சுகப்படுத்தி சொல்லும் ஊக்கமூட்டும் வார்த்தை, உன் படுக்கையை நீரை சரிப்படுத்தும். ஆண்டவர் இயேசு என்னை சுகப்படுத்தி விட்டார் என்பதற்கு சாட்சியாக சொல்ல வைக்கிறார். நம் வாழ்க்கையிலும் நாமே சரிப்படுத்தி ஆண்டவரின் சாட்சியாய் வாழ்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. மோசே ஒரு கொலைகாரன், எரிய முச்சடியில் தன்னை சரிப்படுத்தி கொள்கிறார். தாவீது விபச்சார பாவம் புரிந்தவர், நாத்தானால் தன்னை சரிப்படுத்தி கொள்கிறார். சிம்சோன் கடவுளின் வாக்கை மீறியவர், 2 தூண்களுக்கிடையே தன் வாழ்வை சரிப்படுத்தி கொள்கிறார். சக்கேயு ஒரு ஏமாற்றக்காரன், அத்திமரத்தின் கீழ் தன் வாழ்வை சரிப்படுத்தி கொள்கிறார். பாவி பெண் இயேசுவின் காலடியில் தன்னை சரிப்படுத்தி கொள்கிறாள். விபச்சார பெண் எரிய போகும் கற்களுக்கிடையே தன் வாழ்வை சரிப்படுத்தி கொள்கிறார். பேதுரு மறுதளித்தவர், கண்ணீருக்கிடையே தன் வாழ்வை சரிப்படுத்தி கொள்கிறார். நல்ல கள்வன் ஒரு குற்றவாளி, கல்வாரி மேட்டில் தன் வாழ்வை சரிப்படுத்தி கொள்கிறார். சவுல் ஒரு கிறிஸ்துவ எதிரி, தமஸ்கு வழியில் தன்னை சரிப்படுத்தி கொள்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்வை சரிப்படுத்த வேண்டும். எதில் நாங்கள் குறையுடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு எங்களை உள்நோக்கி பார்த்து சரிபார்த்து சாட்சியாய் வாழ அருள் தாரும் ஆண்டவரே.